நவரு. நான்லாம் ஆடுனா பூமி தாங்காது, நவரு. பூமி தாங்கினாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, நீ குத்தாட்டத்தை போட்டே ஆகணும். ஆ. ஏய், தண்டனக்கடு, 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 தண்டனக்கடு. ஏன் மாமே, நீ மட்டும் என்னைய அங்க நின்னுகிட்டு இருக்க? வாயா. போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, எட்டு சாங்கு ஒண்ணு போட்டு தாக்கு. ஏக்கா அங்க பாருக்கா. அடே கம்முன்னு இருடா, ஆள்ல வந்திருக்காங்க. முதல்ல போய் இந்த வித்தை கட்டுறத முதல்ல போய் கழட்டி போட்டு வாப்போ. நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதுமே, எவனாவது எங்கிட்ட இருந்தாலும் கிளம்பி வந்துடுறாங்க. வாங்க. உங்களுக்கு என்ன தெரியாது. நாங்க என்ன வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை நல்லாவே தெரியும். உங்க பிள்ளையால அவதிப்பட்டு சின்ன பின்னமாகி இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறான். இது கூடவா எங்களுக்கு தெரியாது? அக்கா வேண்டாம்க்கா, அவங்களே நொந்து போயிருக்காங்க. எந்த பொண்ணுல போய் வேலை வைக்க வேணாம். ஏய் தம்பி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. எதுக்கு வந்தீங்க? அம்மா உங்களுக்கே தெரியும், என் மாப்பிள்ளை இப்போ ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு நாங்களும் எல்லா பக்கமும் கேட்டுட்டோம். அவருக்கு ஏபி நெகட்டிவ்னால அதுக்கு உங்க தம்பிக்கும் அதே குரூப்னு என் பொண்ணு சொன்னான். அதான் சரி அவர்கிட்ட உதவி கேட்டுட்டு போலான்னு தான். ஏங்க, நீங்கெல்லாம் பணக்காரவங்க, அதுவும் இல்லாம பெரிய இடத்துல இருக்கவங்க. என் மாம்சு ஒரு மாட்டுக்காரன். உங்க வீட்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்க பழைய சோற தின்னுகிட்டு இருந்தவன். அவரோட உடம்புல ஓடுற ரத்தத்தை உங்க பையனுக்கு கொடுத்தா எப்படிங்க? நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரு, இவர் வெறும் மாட்டுக்காரரு, மாட்டு சாணி தட்டுறவரு. இவர்கிட்ட போய் ரத்தம் கேக்குறீங்களேங்க? இப்படி பேசாதீங்கப்பா. இப்படி பேசாதீங்களாவா? ஏங்க, ஒரு காலத்துல நீங்க எல்லாரும் அப்படிதாங்க பேசுனீங்க. கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆனீங்க. உங்க பொண்ணு திமிர் எடுத்து பண்ணி இவன் தம்பியோட வந்ததுக்கு இவனை போலீஸ்ல வச்சு அடிச்சு அம்புட்டு கொடுமைப்படுத்தினீங்க. அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னீங்க? மாட்டுக்காரன். இன்னைக்கு அதே மாட்டுக்காரங்கிட்ட வந்து கேக்குறீங்களே, எங்கேயா போச்சு உங்களோட கௌரவம்? எங்கேயா போச்சு உங்க பணம்? பணங்காசு இருக்குன்னு தானே அந்த ஆட்டம் கட்டினீங்க. ஏன் இப்ப அந்த பணங்காசு எதுவும் வரலீங்களா? அம்மா நீங்க அப்படி பேசக்கூடாதுங்க. எனக்குன்னு இருக்குது ஒத்த பையங்க, அவனும் பறி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டி இங்க வாழவே மாட்டோம்மா. தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கங்கம்மா. எவருங்க முதல்ல எங்க நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உதவி செய்ய வந்து அது எங்களுக்கு உபத்திரமா முடியறதுக்கு நான் என் தம்பி அனுப்ப முடியாது. நீங்க வேற எங்கிட்டாவது போய் பாத்துக்கோங்க. என்னக்கா இப்படி பேசுற? டேய் தம்பி, இவங்களுக்கெல்லாம் அப்படித்தான்டா பேசணும். ஒரு காலத்துல கார்ல வந்து இறங்கி டைவர்ஸ் கேட்டாங்களே, மறந்துட்டியா? கையெழுத்து போடுடா மாட்டுக்காரனேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு இங்க வந்து கேக்குறாங்க? நம்ம பேசணும்ல. இத்தனை வருஷம் அவங்க பேசுனாங்க, நம்ம கை கட்டி கேட்டோம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். அவங்களும் கொஞ்சம் கை கட்டி கேட்கட்டுமே. என்னப்பா உங்க அக்கா இவ்வளவு பேசுறாங்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? அங்க நம்ம வீட்டுல எத்தனை நாள் நீ சாப்பிட்டுருப்ப, எத்தனை நாள் உனக்கு பசியாத்தி இருப்போம். அவங்க அப்படி பேசுறாங்க, நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, என் அக்காவோட முடிவு தான் என் முடிவு. இத்தனை வருஷம் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன். நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க கூட முடியாது. நீங்கள் போட்டது பழைய கஞ்சியாகவே இருந்தாலும் அதை கொடுத்து என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். எம்பிட்டு பணம் வேணாலும் சரி நாங்கள் தாரோம். யாருக்கு வேணுங்க உங்க பணம்? யாருக்கு வேணும் உங்க பணம்? பணம் காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தானே உங்க தங்கச்சி என் தம்பியை தூக்கி வீசிட்டு போன. நீங்களும் அதனால தானே தூக்கி உள்ள வச்சீங்க. இப்ப அந்த பணம் காசு எதுவுமே இல்லைனாலும் ஒரு வசதியான குடும்பத்து பொண்ணு என் தம்பியை விரும்பி அந்த குடும்பமே ஏத்துக்குச்சு. அவங்க எங்க, நீங்க எங்க? உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நாங்க தேவை, உங்களுக்கு காரியம் முடிஞ்சிருச்சுன்னா எங்களை தூக்கி வீசிடுவீங்க. ஆனா நாங்க எல்லாத்துக்கும் சரி 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 சரின்னு தலையாட்டணும். எங்க பேச வேண்டிய நேரத்துல அங்க இருக்கோம். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல என் பையன் உசுரை காப்பாற்றணுங்க. இப்போ கூட உங்களுக்கு உங்கள் காரியம் முடியணும்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கும், எங்களுக்கும் ஒரு இது இருக்குன்னு நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். ஆனால் அடுத்தவங்க எம்பிட்டு கஷ்டம்னாலும் அதை பட்டுக்கிட்டே இருக்கணும், அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க இப்படி யோசிக்கிறீங்க நீங்களாம்? உங்களை மாதிரி காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் எங்களாலையும் சாதிக்க முடியும்.
இப்போ கூட போனா போகுதுன்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, கையெழுத்து போட்டினா போனா போகுதுன்னு உனக்கு பிச்சை காசு தூக்கி வீசிடுறேன்னு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நான் போடுற பிச்சை என்னோட ரத்தம். அது இன்னைக்கு உங்க பையனோட வாழ்க்கையே கொடுக்க போகுது. காசு இருந்தா பணக்காரன், காசு இல்லைன்னா பிச்சைக்காரன்னு நீங்க எழுதுறீங்கல்ல, அதை அழிங்க. அப்பதான் உங்களுக்கு மனுஷங்களோட மதிப்பு என்னன்னு தெரியும். அப்படி போடு அப்படி போடு. அட்ரா சக்க. சரிங்க, அந்த பத்திரத்தை கொடுங்க. என்னங்க இது அந்த பத்திரம். கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு. இனிமே இது உங்களுடைய நிலம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. எப்படியோ நம்ம பையனுக்கு சேர வேண்டிய சொத்தை கிடைக்க வச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா ஆறுதலா இருக்குது. இதெல்லாம் வாங்கி தான் ஆகணுமா? வேணான்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏங்க, இதுக்கு நமக்கு தேவையோ இல்லையோங்க, ஆனால் இது அத்தைக்கு ஊறித்தானதுங்க. அத்தைக்கு சேர வேண்டிய சொத்து. இத்தனை வருஷம் அத்தைப்பட்ட கஷ்டத்துக்கு கடவுளாக பார்த்து கொடுக்குறதுங்க. இதை நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. இருக்கட்டும். என்னமோ சொல்கிறேன். சரி, அப்புறம் உன் விருப்பம். இல்லைங்க, எதுவுமே ஒரு நல்லதுக்கு தான். இங்கே பாருங்க, உங்களுக்கு உண்டான சொத்தை நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இனிமேல் கொடுக்கறதுக்குன்னு எதுவும் இல்லை. இனிமேல் உங்களோட எந்த பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன். இதோட எல்லாமே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ஏன் உறவாடி கொண்டு வந்தாலும் நாங்கள் உறவாடுற நினப்பில் இல்லை. நீ என்னை அண்ணனாவே நினைக்கலினாலும் பரவாயில்லம்மா. ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா இருங்க. நாங்கள் நல்லா தான் இருப்போம், நீ போய் நல்லா இரு. வாங்க நம்ம போவோம். சரிங்க, அப்புறம் அவ்வளோதானே? அவ்வளோதாங்க. என் அப்பாயி சீக்கிரம் பின்னி விடு. எவ்வளோ நேரம் பின்னுவ? ஆமா, நெட்ட பரமரம் மாதிரி வளர்ந்துருக்கிறா. பின்ன வேணாமா? இரு இரு, சடவில் போட்டுக்கிறேன் இரு. ஐயோ போதும் விடு அப்பாயி. சும்மா ஒன்னதை போட்டு விடுவியா, அதை விட்டுட்டு நீவி 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 பின்னிக்கிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு சேலை கட்டி இப்படி பின்னி பூ வச்சு பார்க்கறது எங்களுக்கு ஆசை இருக்காதா? வெக்கையா கிடக்குது ரூம்ல. ஒரு ஃபேனு கூட எதுவும் போட்டுக்காம இருக்கிறத பத்தியா? போதும் விடு அப்பாயி. அப்பா, எதுக்குப்பா இங்க வச்சிருக்கீங்க ஃபேனை? ஆமா, வேர்த்து விறுவிறுக்க உட்காந்துருக்க. அதான் சரி ஃபேனை வச்சு விட்டமா. ஏண்டா, உன் புள்ள என்னடா குனிஞ்சி நிமிந்து காட்டு வேலையும் மேட்டு வேலையும் மழை செஞ்சுக்கிட்டு இருக்கா? கஷ்டப்பட்டு தலை சீவனது இம்புட்டு நேரம் அவளுக்கு சேலை கட்டி விட்டது நானு. எனக்கு ஃபேன் வச்சா ஒரு நியாயம். அதை விட்டுவிட்டு ஒண்ணுமே பண்ணாம அப்படி மேனாமினிக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பேனு நல்லா இருக்குடா. மா, புள்ளைக்கு வேர்க்க விறுவிறுக்க இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமையா, உன் பிள்ளைக்கு வேர்த்தா நல்லா இருக்காது. நல்லா அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறடா. அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க போற, மறந்துட்டியோ? என் புள்ளைய கட்டி கொடுத்தாலும் அந்த வீட்ல என் புள்ள வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்க கூடாது. அதுக்கு ரூம் உங்களுக்கு ஏசி போட்டு வீட்டுக்கு வேலைக்காரவங்களை தான் வைக்கணும். உன் புள்ள வேலை செய்யக்கூடாதுன்னா. என் புள்ளைக்கு நான் அப்படிதான் கட்டி கொடுப்பேன் பாரு. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். உன் புள்ள எங்க போற வீட்டுல போய் வேலை பார்க்க போறான். அந்த தம்பி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துருவான். அப்புறம் இவன் எதுக்கு வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யறது? நல்லா ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்பாயி, ஆமா அப்பாயி குப்பாயின்னு. நம்ம அம்மா மாதிரி இருக்கு. ஏமா ஏமா, என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க? வேற எங்க போறது? போறதுக்கு போக்கடலன்னு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஏன், உன் பிள்ளையோட தானே போனேன். எங்க உன் பிள்ளைய காணோம்? பிள்ளையாவது வெங்காயமாவது. அவளாம் அவ குடும்பத்தை பார்த்தோனையும் என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டா. அதான் எனக்கு தெரியுமே. நீயும் உன் பிள்ளையும் கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுனீங்க. ஆத்தாடி ஆத்தா, ஊருப்பட்ட ஆட்டம்லாம் 2 பேரும் ஆடிக்கிட்டு தெரிஞ்சீங்க. இப்போ போயிட்டாளா? அவ பேச்ச கேட்காத வைக்காதன்னு சொன்னா கேட்கணும். அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னு நீயும் சேர்ந்துக்கிட்டு ஆடுனா அப்புறம் இங்கே தான் வந்து உட்காரணும். ஏண்டா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன். இதுல மேற்கொண்டு நோகடிக்கிறதுக்கு தான் நீ அங்கிருந்து வந்தியோ? ஆமா ஆமா, எனக்கு நோகடிக்கிற தவிர வேற வேலை இல்லை பாரு. ஏமா இங்கே வந்து உட்காந்துருக்க? கம்மனு வீட்டுக்கு வா, எந்திரிச்சு வா. இல்லடா, நான் எந்த வீட்டுக்கும் வரலடா. கடைசி காலத்தில் நான் 10 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சோ கழுவிக்கிறேன். இல்லையா 10 வீட்டில் பிச்சை எடுத்தாவது வயிற்று நரைச்சிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இங்கே வரு, நான் ஏதோ கோபத்தில் பேசுறது வைக்கிறது தான். அதுக்குன்னு நீ வந்து உட்காந்துக்கிறதா? நம்ம வீட்டில் என்னைக்கு தான் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்திருக்கு? தினந்தோறும் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கு. அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கலாமா? வாமா வீட்டுக்கு. நான் வரலடா. ஏற்கனவே ஒருத்தி என்னால தான் உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் கெட்டு போச்சு, என் வாயால் தான் உங்கள் வாழ்க்கையே போச்சுன்னு அவள் பேசுகிறா. அவள் பேசுனதுக்கு ஏற்றாப்புலேயும் ஒவ்வொன்றும் நடக்குது. அதனால தான் யாரையும் நான் கஷ்டப்படுத்த வேணான்னு நான் ஒத்தையில் நீ தனியாக வந்துக்கிறேன். விடு, நான் பார்த்துக்கிறேன். ஏமா விடுமா, விடு. நம்ம மனுஷங்களாம் இருந்தால் தப்பு பண்ணுறது சாதாரண விஷயம்.
ஆயிரம் தான் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னு பெத்த தாய் யாரா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2 வார்த்தை பேசுறது வைக்கிறது தான். ஆனா நீ எங்க 2 பேர் மேலேயும் உயிரே வச்சிருக்க. அதனால அப்படி இப்படின்னு ஆயிப்போச்சு. அதெல்லாம் நினைச்சு நீ பெருசா எடுத்துக்காத. வாமா, வீட்டுக்கு வா. இல்லடா நான் வரலடா. நான் வந்தா நாளை பின்ன உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் நீயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா அப்புறம் என் மனசு கேட்காது. ஏம்மா, நானே என் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தாம்மா இருக்கேன். இதுல நீயும் இப்படி பேசினா எப்படிம்மா? வாமா, வா. என் பொண்டாட்டி எப்படியா இருந்தாலும் நம்மள புரிஞ்சுக்குவா. ஆனா அந்த மாதிரி தான் நானும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாமா, நீ நம்ம வீட்டுக்கு வா, போவோம். அடடே, வாங்க வாங்க. ஐ அத்தை, என்னடா பட்டுக்குட்டி, என்ன வந்தீங்க? அத்தையை பார்க்க வந்துட்டீங்களா? ஆமா அத்தை, நீங்க வீட்ல இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. நீங்க வாங்க அத்தை, மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போகலாம் அத்தை. இங்க வேண்டாம் அத்தை. வாரேன்டா, வாரேன். வாவுமா. நல்லா இருக்கீங்களா நீ? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க மறுபடியும்னா அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேல் நீ தம்பியை விட்டு போகவே கூடாது. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். நாங்கள் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், சரியா? இல்லைங்க நீ, நான் தான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணிட்டேன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு பைத்தியக்காரி மாதிரி இத்தனை நாளாக இருந்துட்டேன். இப்போ தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அண்ணி. வராமல் இருக்கக்கூடாது. இல்லைம்மா, சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி கூடவே இருந்தோம்னா அது அவங்களுக்கு கஷ்டத்தை தான் வரும். கூட பிறந்தவங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றே வளர்ந்ததுனால. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு நேரம் பாரமாக இருப்போம். அந்த பாரத்தை நான் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்தனாலும் 2 நாள் 3 நாள் கூட தங்க மாட்டேம்மா. பார்த்த உடனே கிளம்பிடுவேன். என்னால் உங்களுக்கு என்றைக்கு எந்த கஷ்டமும் வராது. என்ன, இந்த பிள்ளைய பார்க்கணுன்னு தான் ஒரு மாதிரி ஏக்கமும் ஆசையும். அதை தவிர வேற என்னத்தை நம்ம போய் பெருசாக கொண்டு போக போகிறோம்? வாழ்க்கைன்றது கொஞ்ச காலம்தான். எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருப்போம்? வாழ்கிற வரைக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போவோன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணி. இதெல்லாம் வேற நீ தனியாக சொல்லணுமா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். என்னைக்காவது ஒரு விசேஷத்தில் சந்திச்சோனாலும் அந்த பார்த்த அந்த ஒரு சந்தோஷம் போதுமா. தினந்தோறும் முகத்தை பார்க்கலினாலும் அந்த ஒரு நாள் பார்க்குற சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அந்த ஒன்று போதும். நீ இந்த அளவுக்கு மாறி நீ தம்பி கூட வாழணும்னு நினைக்கிறியே, அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். நான் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என் மேலே வருத்தம் இல்லைங்களா அண்ணி? இங்கே பாருமா, நீ இன்னமும் சின்ன பிள்ளையாக தான் எங்களுக்கு தெரிகிற. கொஞ்சம் வளர்ந்து மெச்சூரான மாதிரியெல்லாம் இல்லை, புரியுதா? எனக்கும் சரி அவருக்கும் சரி, என் தம்பி எப்படி ஒரு குழந்தையோ எங்களுக்கு, அந்த மாதிரி தான் நீயும். என்றைக்கும் உன் மேலே நாங்கள் கோவப்பட்டது கிடையாது. உனக்கு என் மேலே கோவம் ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கலை. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்பாடா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். என்னடா பண்ணுறது, குடும்பம்லாம் அப்படி பிரிஞ்சு செதஞ்சு கிடக்குதே, மறுபடியும் இது எப்படா ஒட்ட வைக்க போகிறோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் 2 பேரும் ஃப்ரீயாக்கிட்டீங்க. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நல்லா சொல்லுவடா, எந்த கவலையும் இல்லையாம்ல. தாய் மாமி சீர் செய்யணும்டி.